என்கிட்ட கேட்கலாம். ஸோ கிளாட் அப்படிங்கிறது வந்து காமன் லா அப்ளிகேஷன் டெஸ்ட். ஸோ அந்த காமன் லா அப்ளிகேஷன் டெஸ்ட் வந்து எதுக்கு எழுதுவாங்க அப்படின்னா என்எல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு காமன் லா அப்ளிகேஷன் டெஸ்ட் கண்டிப்பாக எழுதும். ஸோ என்எல்யூனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்எல்யூங்கிறது வந்து இன்ஜினியரிங் எப்படி ஐஐடியோ லா வந்து என்எல்யூ வந்து ஐஐடி மாதிரி. ஸோ இதோட இன்டேக் ப்ரொசீஜர் இன்டேக் வந்து ரொம்ப கம்மி when compared to அதர் ஜேஇ அதுக்கப்புறம் நீட். ஸோ இதுல எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அந்த 23 யூனிவர்சிட்டிஸும் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி தான் திருச்சி. அங்கதான் நீங்க இங்க இருக்கீங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி எதுனா இதுதான் அந்த யூனிவர்சிட்டி தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி தான் அந்த யூனிவர்சிட்டி. இதுதான் அதோட ரெகுலர் இதுதான் அதோட லோகோ. அதில் வந்து நீங்க என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ், மேத்ஸ், அதுக்கப்புறம் ஜெனரல் நாலேஜ். ஸோ இதோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120. 120க்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்மளோட பெஸ்ட் நாம கொடுக்கணும். ஸோ இதுல வந்து இருக்கிறது டயர் 1 அப்படின்னீங்கன்னா இதுதான் NLS ஐயும் சொல்லுவாங்க. செகண்ட் வந்து இது நல்சர். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா இருக்காங்க. நம்ம டிஎன்எல்யூ எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012ல ஆக்ட் பாஸ் பண்ணி 2013ல இருந்து இது வந்து லைக் ஆன் ஃபங்க்ஷன்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ மோஸ்ட்லி இதுல இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் வந்து எந்தெந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்கன்னா டிஏஎல்பி ஹானர்ஸ், பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ், டிடிஎல்எல்பி ஹானர்ஸ். ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் ஒவ்வொரு சிலபஸ் இருக்கும், ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி கிராக் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஜிகே பேசிக் லீகல் ரீசனிங் தெரிஞ்சிருக்கணும். அதுலயே கொஸ்டின் பேப்பர்லயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். நாங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்ப்போமா? ஒவ்வொரு பாடலுக்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு 2020-24ல வந்து இங்கிலீஷ்ல 24, ஜிகேல வந்து 28, லீகல் ரீசனிங் 32 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, லாஜிக்கல் ரீசனிங் 24 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, மேத்ஸ் 12. போன வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. லீகல்ல 40, லாஜிக்கல்ல 30, மேத்ஸ்ல வந்து 14, இங்கிலீஷ்ல 30, ஜிகேல 35. ஸோ இதுல எது வந்து அதிகமா மார்க்ஸ் லைக் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியாது அதிகமா கேட்டிருக்காங்க லீகல். அப்புறம் அடுத்து ஜிகே, அடுத்து இங்கிலீஷ், லாஜிக்கல். சோ இதுல வந்து நம்ம ஒரு 70-80 மார்க்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லீகல் ஈஸி. ஏன்னா அதுல பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரின்சிபலுக்கு கீழே இருக்க கொஸ்டின் மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். நீங்க வந்து வக்கீல் மாதிரி நீங்க திங்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அங்கேயே உங்களுக்கு வந்து லா கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் இருந்தாவே போதும், நம்ம ஈஸியா லீகலை வந்து கிராக் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா லாஜிக்கா யோசிக்கணும். எப்படின்னா 1க்கு அப்புறம் அடுத்த பிரைம் நம்பர் என்ன, 3, அடுத்த ஆட் நம்பர் என்ன, 5 அப்படிதான் இருக்கும். ஈவன் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா 2, 4, 6 அப்படிங்கறத அந்த மாதிரி பேசிக் திங்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து லாஜிக்கல் கேட்பாங்க. சில இது வந்து போர்டு வைஸும் சில லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கறப்ப நமக்கு தெரியும். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா சில பேசிக்கா இருக்க இப்போ இந்தியாவில் நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸும் இன்டர்நேஷனல்ல ஒலிம்பிக்ஸ் பத்தி, அதுக்கப்புறம் இப்போனா ஈவன் யுஎஸ்ஏல வந்து எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு தெரியுங்களா? ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வின் பண்ணாங்கல்ல. ஸோ அதுல இருந்து ஏதாவது கேள்விகள் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜிகே வேற என்ன கேட்பாங்கன்னா பேசிக்கா இப்போ வந்து பிஎன்எஸ் நியூ கிரிமினல் லாஸ் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓல்டு கிரிமினல் லாஸ் தான் நியூ கிரிமினல் லாஸ் மாத்திருக்காங்க. முன்னாடி ஐபிசியா இருந்தது வந்து இப்போ வந்து வேற ஒரு பேரை மாத்திட்டாங்க. அது என்னன்னு அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அடுத்து மேக்ஸ் வந்து நீங்க 12ல படிச்ச மேக்ஸ் தான், வேற எதுவும் கிடையாது. நீங்க 12ல படிச்ச மேக்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும்னா